ராஜாக்கள் டச் பண்ணிடுவோம். 4வது அதிகாரம். நானே வாசிக்கிறேன். 29 கடைசியில். கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும் உன்னை ஒருவன் வினவினாலும். நல்லா கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை? வார்த்தையோடு போறவனுக்கு எதிராக நிறைய கேள்விகள் வருமா? ஆமே, நீங்க சும்மா போங்க, பிரச்சனையே இல்லை. விண்ணப்பத்தோடு வருகிறவளையும் சந்தித்து நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்க. இந்த நல்லா இருக்கியான்னு கேட்குறதே சில நேரத்தில் பிரச்சனை ஆகும். கடந்த நாள் ஒருத்தர் கேட்டாங்களே, எப்படி நல்லா இருக்குன்னு சொன்னது பிரச்சனை ஆயிட்டு அப்படின்னா. பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? ரொம்ப நல்லா போகுதுன்னு மொத்தத்தில் பிரச்சனை ஆயிட்டு. நீ என்னுடைய தடியை கையில் பிடிச்சிட்டு போற வழியில் கொஸ்டின்ஸ், கேள்விகள் வரும். நீ என்ன செய்யணுமா? பேசாம போ. வார்த்தை எடுத்துட்டு போறவங்க நிறைய கேள்வி வரும். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போங்க. ஸ்தோத்திரம் வரலனாலும் சும்மா இருந்திருங்க. ஆமே, நம்ம வேற எல்லாம் சொல்லிட்டு, சிலருக்கு ஒரு ஸ்தோத்திரம் உண்டு. ஐயோ ஸ்தோத்திரம், ஐயோ ஸ்தோத்திரம். அது என்ன ஸ்தோத்திரம்னு? இயேசுவே ஸ்தோத்திரம் தான் நம்ம சொல்லணும். திடீர்னு ஐயோ ஸ்தோத்திரம் வித்தியாசமானது. 1000 ஸ்தோத்திரத்தை தாண்டின ஸ்தோத்திரம். ஆமே, நீ தடி எடுத்துட்டு அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை. உடனே அந்த பிள்ளையின் தாய் என்ன சொல்ற? நான் உங்களை விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அப்பொழுது அவன் எழுந்திருந்த அந்த அவள் பின்னே போனான். அப்ப ஃப்ரெண்ட்ல என்ன போகுது? கோல். 31 கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். 32 எலிசா வீட்டிற்குள் வந்தான். 33 இருக்கு, உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். 34 கடைசி, பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி. வெளியே என்ன நடக்குன்னு, வெளியே இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆமே, ஒரு டைம் வந்த போது அவன் கேயாசியை கூப்பிட்டு சூனேமியாலை அழைச்சிட்டு வாங்கிறான். வந்தபோது உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ. வார்த்தையை நம்பி இன்னைக்கு அவருடைய பர்வதத்தில் வந்து அநேகர் கண்ணீர் வடிச்சிட்டீங்க, சிலர் வடிச்சிட்டு இருக்கிறீங்க. வார்த்தையை கொடுக்கிறார். போற வழியில நிறைய கேள்விகள் வரும். உங்களுக்கு நிறைய பேரை பார்த்து கேட்கணும்னு தோணும். யாராவது கொஸ்டின் பண்ணா நீ உன் கையில இருக்கிற கோலப்பர். ஆமென், ஹல்லேலூயா. என்ன இருக்குன்னு கேட்டா கேயாசி ஒன்னே ஒன்று சொல்லுவான், எலிசாவின் கோல், எலிசாவின் கோல். ஏய், இன்னும் 3 இருக்க, என்ன இருக்கு? ஏதாவது சொல்லு. நான் சொன்ன கர்த்தருடைய கோலை மட்டும்தான் சொல்லு. ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் தந்த வார்த்தையை எந்த காரியத்தில் நீங்க டவுனா இருக்கிறீங்களோ, எது நிமித்தம் டவுன் ஆகுறீங்களோ அதுல வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒரு எலிசாவின் கோல் வைக்கப்பட்ட இடத்துல ஒரு எலிசா வருவான் என்றால், கர்த்தருடைய வார்த்தை வைக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் வருவார். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நீர் சொல்லியும் சொன்னவா நீர் சொல்லியும் செய்யாதீரோ.
அந்த அந்த ஜேர்னி பாத்தீங்களா? அந்த பயணத்தை பாத்தீங்களா? கேயாசி கோலை எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ல போறான். அதுக்கு பின்னாக இந்த சுனேமியால் போறா. அதுக்கு பின்னாக எலிசா போறா. ஆமென். அதன் அர்த்தம் என்ன? ஒருவன் வார்த்தையுடையவனானால் அவனுக்கு முன்பாக வார்த்தையும் அவனுக்கு பின்பாக வார்த்தை நிறைவேற்றுகிறவன். இதை புரியணும்னா இந்த வசனத்தை மனசுல வச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். எசாயா 52:12. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராயிருப்பார், முன்னும் பின்னும். ஹல்லேலூயா. வார்த்தை முன்னாடி பயணிக்கும். அந்த வார்த்தை தான் நம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். அப்படியே போயிட்டே இருக்கிறோம் பின்னாடி. ஆமென். சில டைம் டவுட் வரும், திரும்பி பார்க்கலாமா? அப்படி இருக்கும்போது தான் திடீர்னு ஆண்டவரே இருக்கிறீங்களா அப்படி சொல்லும் போது தான் சத்தம் கேட்கும், இருக்கிறேன் போ. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கைகளை உயர்த்தி உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம். ஆமென், ஆமென். இந்த சுனேமியால் வந்து முதல்ல என்ன சொல்லுவா தெரியுமா? நான் உங்ககிட்ட கேட்டானா, இது எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா அப்படிமா. என்கிட்ட ஏன்டர் போய் சொன்னீங்க. ஆமா, எந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டா பாருங்க. ஆனாலும் எலிசாட்ட தான் போய் கேட்கிறான், வேற யார்கிட்டையும் இல்லை. ஆமாம். உடனே நீ இப்படி சொன்னதுனால போ, உனக்கு உன் பிள்ளை கிடைக்கவே மாட்டான் அப்படியே சொன்னார். என் வேதனையில் வருகிற வார்த்தைகளை என் பலவீனம் என அறிந்து, இல்லைன்னா நம்ம பேசினதுக்கெல்லாம் ஹல்லேலூயா. ஆமென். இங்க அவ விசுவாசத்தை வெளிப்படுத்தினாலும் இல்லையோ, வலிய வெளிப்படுத்திட்டாங்க. வலிக்குது ஆண்டவரே, அழுறா. எலிசா சொல்றாரு, அவளை தடுக்காதே. 27வது வசனம், அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது, அவளை தடுக்காத. அவ கேயாசி தடுக்க போறான். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுத்துறாத, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது, அவளை தடுக்காதே, தடுக்காத. அவ வேதனையை கொட்டி முடிக்கட்டும். அவ இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அவள் எலிசா கிட்ட அபத்தம் ஒண்ணு சொல்லவில்லையான்னு சொல்லும் போது 29வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து காலில் விழுந்து இவ அழுதுட்டு இருக்கிறா. எலிசா கேயாசியை பார்த்து, ஆமென். சில நேரத்தில் அப்படிதான் இருக்கும். ஆனா என்ன இதுல நடந்தது என்ன தெரியுமா? அந்த பிள்ளைக்கு மேல எலிசாவின் கோல் வைக்கப்பட்டது. கோல் வைக்கப்பட்டதுக்கு பின்னாடி எலிசா உள்ள வரார். உள்ள வந்து டோரை க்ளோஸ் பண்ணார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. நீங்க வீட்டுக்கு போய் பெற்றோர் கேட்குறீங்கன்னா வீட்டுல போய் கர்த்தர் தந்த வார்த்தையை உங்க பிள்ளைங்களுக்கு காது கேட்க சொல்லி, உங்க பிள்ளைங்க பக்கத்துல இருந்தா சொல்லி கை வச்சு பிளஸ் பண்ணுங்க. தூரத்துல இருந்தா போன்ல சொல்லி பிளஸ் பண்ணி ஒரு பிரேயர் பண்ணணும்.
பிரேயர் பண்ணிட்டு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு வேண்டி ஜெபம் பண்ண போறீங்க வார்த்தையை வச்சு. ஐயா நாங்கள் இதுவரை அப்படி பண்ணதே கிடையாது. அதான் இப்படி இருக்கு. பண்ணுங்க. ஒரு 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 சத்தியத்தை சொல்லட்டுமா? இந்த பெற்றோர் உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ற மாதிரி யாருக்கும் பண்ண முடியாது. இது வந்து உண்மை. இப்போ எங்க கிட்ட கொண்டு வந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், நல்ல ஜெபம் பண்ணுவோம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இந்த ரத்தம் இருக்குல்ல, ரத்தம், blood is thicker than water, anything. அந்த வலி. ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை கொண்டு வரீங்க, நாங்கள் உருக்கமாக ஜெபம் பண்ணி அனுப்பி விடுவோம். அடுத்த ஒரு பிள்ளை வரும், உடனே எங்க பார்வை எங்க போகும்? அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி. ஸோ ஆனால் பெற்றோர் அப்படி இல்லை, அவங்களுக்கு அதான் பிள்ளை. காக்கைக்கும் தன் கொஞ்சு பொன் கொஞ்சு. நோ, வேற வேற அந்த உலகமே அந்த பிள்ளை தான். அந்த பிள்ளைங்களை விட்டு வேற யோசிக்கவே மனசு வராது. அந்த பிள்ளைங்களுக்கு அவங்க பண்றதெல்லாம் சரின்னு தான் தோணும். நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாதான். அவங்க வேர்ல்டுல வந்து வேற 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 ரூலே கிடையாது, வேற சட்டமே அந்த அந்த உலகத்துக்குள்ள வராது. அப்போ நமக்கு சொல்யூஷன் வந்து ஆண்டவர் சமூகம் மட்டும்தான். கேயாசிட்டு அழாதீங்க, யார் யார்கிட்டலாமோ போய் அழுதுட்டு இருக்காதீங்க. பிள்ளை எப்படி இருக்கான்? சூப்பரா இருக்கிறான், நல்லா இருக்கிறான். ஆமே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் கொஞ்ச நாள் அவன் சரியில்லை. இன்னைக்கு காலையில் ஒரு தாயார் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் பையன் வந்து 10th ஸ்கூலுக்கு பைக் வாங்கி தரல, நான் போக மாட்டேன்னு சொல்றான். இருக்காங்களான்னு தெரியல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவங்க வழியில சொல்றாங்க. நான் சொன்னேன், அவன் வீட்டில் இருக்கட்டு, அப்படியெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்க வேண்டாம். அது அவன் ஸ்கூல், இந்த ஸ்கூலுக்கு போனா பைக் வாங்கி தரணும், அப்படி இல்லைன்னா என்ன இந்த ஸ்கூல்ல. வலி, பேரண்ட்லாம் துடிக்கிறாங்க. நீங்க வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கோலை கொண்டு வைத்த போது அந்த பிள்ளைக்கு ஒரு சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை, அசைவும் இல்லை இருக்கு. வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணி உடனே ஒண்ணும். நமக்கு என்னன்னா, இன்னைக்கு போன் பண்ணி பிள்ளைக்கு ஜெபம் பண்ணோன்னு நாளைக்கு பிள்ளை ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ஒரு மாற்றம் நமக்கு தெரியாது, ஆனால் அவர் வருவார். இந்த கோலை எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் எனக்காக இந்த வார்த்தையை வைத்து பேச வச்சிட்டு இருக்கிறார். நம்புறவங்க ஆமென். ஒரு % கூட நினைக்கல, ஆவியானவர் இதை வச்சு பேசிட்டு இருக்கிறார். ஆமென். இனி நான் எடுத்த சர்மன் புஷ்ன்னு ஆயிருமோன்னு எனக்கு, நான் ஒன்றும் எடுக்கல, ஆண்டவர் தான் கடந்த நாளில் ஒரு வார்த்தையை மெடிடேட் பண்ண வைத்தார். அதை நம்ம கேட்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸோ வார்த்தையை வச்சு ஜெபம். எந்த இடத்துல நீங்க டவுனா இருக்கிறீங்க, உங்க பிசினஸ்ல டவுன் ஆயிட்டீங்களா, வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபம் பண்ணிட்டு என்னன்னா இப்படி கண்ணை திறந்து பார்ப்போம். ஒரு அசைவும் கேயாசை மாதிரி வார்த்தை கிடைக்கும் போது கட கட கடான்னு போவோம், கொண்டு போய் வைப்போம். ஒன்றும் இல்லை, தள்ளு. உன்ட்ட நான் என்ன சொன்னேன்? நீ யார்ட்டையும் கேசி பேசல, ஆனா எலிசாட்ட பேச போறான். எலிசா அது யாருடைய கோலம்? யாருடைய கோலம்? நீ பிடிச்சிருக்கிற வார்த்தை யாருடைய வார்த்தை? யார் எழுதி கொடுத்த வார்த்தை? வானமும் பூமியும் ஒளிந்தாலும் இது எழுதி கொடுத்தது யாரு? யாருடைய வார்த்தை பிடிச்சிட்டு இருக்கிற? உன் பிள்ளை மேல எதை வைச்சிருக்கிற? ஹல்லேலூயா. தலை எலிசா உள்ள போய் கதவை அடைச்சிட்டான். உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. வெளியே இருக்கிறவங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. என்ன சத்தம் தெரியுமா? பிள்ளை என்ன செஞ்சுதான்? என்ன நினைச்சிருப்பாங்க?
இது யாருக்கு சவுண்ட் நினைச்சிருப்பாங்க? ஆமா, வெளியே இருக்கிறவங்களுக்கு சத்தம் கேட்டாலும் புரியாது, உள்ள நடக்கிறது தெரியாது. டைம் வந்தப்போ எலிசா டோரை ஓபன் பண்ணார். எடுத்துக்கோ எடுத்துக்கோ. வார்த்தை உடையவன் அடைக்கப்படுகிற சூழ்நிலை வரும். வார்த்தை உடையவன் அடைக்கப்படுகிற நிலைமை வரும். அது நிரந்தரம் அல்ல. அவன் அப்படி அடைக்கப்பட்டிருக்கும் போது கர்த்தர் சிலவற்றை அவனுக்காய் செய்து கொண்டிருப்பான். டைம் வரும்போது டோர் ஓபன் ஆகும். அப்பொழுது பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், ஆகாதென்று தள்ளின கல் தலைக்கல் ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு. ஆமென். இப்படியே பேசி ஜெபம் பண்ணி விட்டுறலான்னு தான் தோணுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கோலை கொண்டு வை, அவ்வளவுதான். வச்சப்புறம் ஒண்ணு வைக்கிறது மட்டும்தான் ஓ வேலை. அதுக்கப்புறம் விலகிருட்டார். நீ வச்சிட்டாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அது யாரு கோல்? கேஆசி ஓன் கோலா? இல்ல, வெளியே போ. ஹல்லேலூயா. ஆமே. நம்ம வைக்கல, அதனால அவருக்கு ஸ்பேஸ், எலிசாவுக்கு ஸ்பேஸ் கொடு. கேஆசியே, உன் டியூட்டி என்ன? கையில கோல் கொண்டு வை, வச்சுட்டு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு. இப்ப கோல் யார் மேல இருக்கு? பிள்ளை மேல இருக்கு. இனி யாராவது கை வைக்க முடியுமா? உன்னை தொடுகிறவன். ஒதுங்க. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஓரா மாகாலா பாதாரா மாமா காரா ரே மாமா காலா ரா. ஆண்டவரே, ஆண்டவரே. ஓ thank you, thank you, thank you Holy Spirit. ஓ ரிபா பாபா பாபா. சாவுக்கு ஏதுவானவைகள் உயிர்ப்பிக்கப்படுகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது. எபிரேயர் 11 ஒரு வார்த்தை இருக்கிறது. ஓ thank you Holy Spirit. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வார்த்தையை வைங்க, அது மேல வார்த்தையை வைங்க. இயேசுவின் நாமத்திலே சாவுக்கு ஏதுவானவைகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக, உயிர்ப்பிக்கப்படுவதாக, உயிர்ப்பிக்கப்படுவதாக. In the mighty name of Jesus Christ. Hallelujah. Hallelujah. Thank you Holy Spirit. Amen. வீட்ல போய் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வராங்களா? பக்கத்துல கூப்பிட்டு வச்சு ஜெபம் பண்ணுங்க. காலேஜ்ல இருந்து வராங்களா? சிலருக்கெல்லாம் புதுசா இருக்கும் பிள்ளைகளுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி நீங்க வார்த்தையை வாங்கலன்னா அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து அக்கறை இல்லாம இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஜெபம் பண்ணுங்க. சில நேரத்தில் நம்ம அழமாட்டோங்க பிள்ளைகளுக்காக, அதனால அழக்கூடிய சிச்சுவேஷன்ல விடுவார் ஆண்டவர். என் பிள்ளைக்காக நான் எவ்வளவு கண்ணீர் வடிக்க வேண்டும் என ஆண்டவருக்கு தெரியும். அவ்வளவு கண்ணீர் நான் வடிச்சிருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். இன்று நான் என் பிள்ளைக்காக வடிக்கிற கண்ணீர் நாளை என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னா இந்த அழுகையின் பள்ளத்தாக்குக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீர் வீணால் ஒப்பி எடுத்து துருத்தியில் நல்ல சொல்லி வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு விட்டுருங்க. அவர் பார்த்து பாருங்க. நம் ஆகாரின் சந்ததி அல்ல, ஆபிரகாமின் சந்ததி. கர்த்தர் பார்த்துக்கொள். ஹல்லேலூயா. 2 வசனம் மனசுல வச்சுக்கோங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும். இன்னொரு வசனம், என் சுதந்திரத்தை
தேவரீர் காப்பாற்றுகிறீர். இது நீங்க எனக்கு தந்த சுதந்திரம். என் சுதந்திரத்தை நான் காப்பாற்ற முடியாது. என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் 127வது சங்கீதம் கடைசி வசனம் நினைக்கிறேன். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் 16வது சங்கீதம். 2 வசனத்தை மனசில், இது கர்த்தர் தந்த சுதந்திரம். ஆமே. நம்முடைய ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தங்களுக்கு அதோடைய வேல்யூ தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க குப்பையை போட்டுருப்போம். கரெக்டா இல்லையா? நம்ம அதான செய்வோம். நம்ம பக்கத்துல ஒரு கிரவுண்டு சும்மா கிடக்குன்னா, பக்கத்துல ஒரு வீட்டு பக்கத்துல ஒரு கிரவுண்டு சும்மா இருக்குன்னு வைங்களேன், வேஸ்ட் எங்க போகும்? ஆமே. அது இன்னொருத்தனுக்கு வேல்யூபிளான ப்ராப்பர்ட்டி. அது அவன் அதை வச்சுதான் நிறைய திங்க் பண்ணிட்டு இருப்பான். பிள்ளை திருமணம் வரும்போது இதை விற்கணும் அல்லது இதுல வீடு கட்டணும். ஆனா அது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. வேஸ்ட் போடுவாங்க, எல்லாமோ போடுவாங்க. ஆனா அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நாள் ஒண்ணு சேல் ஆகும் அல்லது அதுல ஏதோ ஒண்ணு கட்டப்படும். திடீர்னு பார்த்தா வண்டிகள்லாம் வந்து நிற்கும், ஆட்கள்லாம் வருவாங்க. ஆமே. இப்ப குப்பை போட்டவங்க இனி போடுவாங்களா? அந்த குப்பையை பார்த்துட்டு இப்படி பார்ப்பாங்க பாருங்க. அது போலதான் இன்னொரு ஆள் ப்ராப்பர்ட்டி மேல நம்ம ஆசைப்படக்கூடாது. ஆனா நமக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்திருக்கலாம். சுதந்திரம், இன்ஹெரிட்டன்ஸ் கர்த்தரால் வந்தது. இது கர்த்தர் எனக்கு தந்த சொத்து. ஆமென். அல்லேலூயா. என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஜெபத்துல எல்லாம் வசனத்தை இணைச்சிட்டோன்னு வைங்களேன், நல்ல, ஏன்னா இதெல்லாம் ஜீவன் இருக்குல்ல. ஸோ நம்முடைய ஜெபத்துல வந்து வசனத்தை வச்சு ஜெபம் பண்ண பழகணும். நல்ல வசனத்தை தியானிக்கணும், படிக்கணும். நம்ம கூட பேசுற வசனம் எல்லாம் ஜெபமா மாறிட்டே இருக்கும். இப்படி சொல்லி இருக்கிறீங்களப்பா, எனக்கு செய்யுங்கப்பா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சில அறிவிப்புகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு மாலையில் பள்ளியாடி லண்டன் மிஷன் சர்ச்சில் வைத்து கன்வென்ஷன் கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையை அடியான் கொடுக்கிறேன். மாலையில் அங்கே மீட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து இரவு திருநெல்வேலியில் ஆல் நைட் ப்ரேயர் துதீன் கோட்டை பாஸ்டர் ரத்னபால் அவங்க சபையில் வைத்து இன்று இரவு நடக்கிற ஆல் நைட் ப்ரேயர், அதிலும் இரவில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி சொல்லுகிறேன். ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாளை 29, 30 2 நாட்கள் மாலையில் டேவிட் சாமுக்கு திசையம் வேளை பகுதியிலே கர்த்தருடைய ஊழியம் இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் கலந்து கொள்ளுங்கள், ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1ஆம் தேதி காலை 5 மணிக்கு மாத பிறப்பு ஆராதனை உண்டு. பைபிள் ஸ்டடி உண்டு. திங்கள் மாலை 7 மணிக்கு பைபிள் ஸ்டடி உண்டு. மற்ற எல்லா ஜெபங்களும் வழக்கம் போல நடைபெறும். அடுத்த வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி இரவு 10 முதல் 1 மணி வரை நமக்கு இரவு ஜெபம் உண்டு. முதல் வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பேப்டிசம் கிளாஸ், ஞானஸ்நான வகுப்பு நாளை மறுநாள் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு இங்கே நடைபெறும். ஞானஸ்நான ஆராதனை 6ஆம் தேதி அடுத்த சனிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில சாட்சிகளை வாசிக்கிறேன். அனிதா என்கிற சகோதரி சென்னையிலிருந்து, ஆமே, நான் அப்படி சாட்சியை சொல்லிடுறேன் வாசிக்க டைமில். அவங்களுக்கு 6.5 மாதத்தில் குழந்தை பிறந்து விட்டது. அந்த குழந்தையை டாக்டர் இங்குபெட்டரில் வைத்தார்கள். குழந்தையை பார்ப்பதற்கே ஒரு உருவற்ற நிலையில் இருந்தது. இப்போ சில நேரத்தில் டாக்டர்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்கள் பிள்ளைய வந்து உங்கள் நெஞ்சில் சேர்த்து வச்சுக்கோங்க
அப்படின்னு வந்து அந்த பிள்ளைய சொன்னாங்க. அதாவது அந்த பிள்ளைய அவங்க எழுதி அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த பிள்ளைய வந்து ஒரு பிள்ளையாகவே பார்க்க முடியாது, அப்படி ஒரு உருவற்ற நிலையில் அந்த பிள்ளைய அவங்க நெஞ்சில் போட்டு வச்சுட்டு அவங்க நம்ம இங்கே நடக்கிற செய்தி ஆராதனை அந்த லைவை வந்து கேட்க வச்சுட்டு இருந்தாங்களாம். அவங்க அந்த 2 ஃபோட்டோவையும் அனுப்புனாங்க. அதாவது இந்த 6 மாதத்தில் அந்த பிள்ளை இருந்த ஃபோட்டோ அதை உண்மையிலே பார்க்கவே முடியாது. அவருடைய பெரிய கிருபை. இப்போ பிள்ளைக்கு 9 மாதம் ஆகுது. ரொம்ப அழகான குழந்தை. அதாவது அந்த 2 ஃபோட்டோவையும் பார்த்தேன். நீங்கள் கிளம்பி வரும்போது அதை காட்டினாங்க. ஆமென் ஆமென். வார்த்தை வந்து எவ்வளோ அழகாக்கும். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு இந்த லைனை படிக்கும்போது எனக்கு கஷ்டமாக, பிள்ளை உருவற்று இருந்தது பார்க்கவே. இது ஏன் இப்படி எழுதி கொடுத்துருக்காங்க? அப்புறம் தான் அந்த டெஸ்டிமனியை பார்க்கும்போது அவங்க செஞ்சது ஒன்று தான். ஏன்னா எல்லா ஹோப்புமே போயிட்டு, சரி அவங்க நெஞ்சில் போட்டிருக்கும் போது ஃபுல்லாக வேர்டு வர்ஷிப், வேர்டு வர்ஷிப், வேர்டு வர்ஷிப். அவங்களுக்கு அந்த நம்பிக்கை பார்த்தீங்களா, என் பிள்ளை காதில் இதை விழட்டும், காதில் விழட்டும் அப்படின்னு. ரொம்ப அழகான குழந்தையை கொடுத்துருக்குறாங்க. இந்த வேர்டை, வார்த்தையும் வசனத்தையும் பிரசனத்தையும் நம்ம எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறோமோ நம்புகிறோமோ அதை தேவன் ஆனர் பண்ணுவார், கனப்படுத்துவார். ஆமென். சுப்பம்மாள் அப்படிங்கிற நம்ம சர்ச்சுக்கு வந்து ஆராதிக்கிறவங்க, நாங்கள் மேத்யூடைய தாயார். அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அவங்களுக்கு இந்த கணையத்தில் வந்து கல் இருக்குது, அதனால் பெரிய ப்ராப்ளம். அதனால் லேப்ரோஸ்கோப் அல்லது ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று டாக்டர்கள் சொன்னார்கள். 7/6/24 ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சபையில் சொல்லி ஜெபித்தோம். 20ஆம் தேதி மதுரையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ணி பார்க்கும்போது லேப்ரோஸ்கோப்பி பண்ண வேண்டாம் என்றும் டேப்லெட் மட்டும் எடுத்தால் போதும்னு சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, டாக்டர் சொன்ன வார்த்தை, இந்த வியாதி இருக்குன்னா கடுமையான வயிற்று வலி இருக்கும், வாந்தி இருக்கும், லூஸ் மோஷன் இருக்கும், உடல் சோர்ந்து போகிற பலவீனப்படுகிற சூழ்நிலை இருக்கும். அந்த ஒரு அறிகுறி கூட உங்கள்கிட்ட இல்லை. இது மெடிக்கல் மிராக்கிள் என்று டாக்டர் சொன்னாங்க. அவர்கள் அங்கே செக்கப்புக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாத வாக்குத்தத்தை, இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம், இந்த வார்த்தையை வைத்து செபித்து கொண்டு போயிருக்கிறாங்க. உண்மையில் இது மெடிக்கல் மிராக்கிள் அல்ல, இது பரலோக மிராக்கிள். கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். இன்னும் தொடர்ந்து பரிபூர்ண விடுதலை கொடுப்பாராக. அதே போல் பள்ளி வளையிலிருந்து அனிதா என்கிற சகோதரி, நான் இந்த திருச்சபைக்கு கடந்த 1.5 வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறேன். எனது மகன் நிதிஷ்க்கு 15 வயது. கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி அன்று காலையில் திடீரென்று வலிப்பு வந்தது. அப்பொழுது மருத்துவமனையில் 1 வாரம் இருந்தோம். மருத்துவர்கள் சொன்னார்கள், மூளையில் இவனுக்கு பிரச்சனை இருக்குது, அதனால் அவனை பத்திரமாய் பார்த்து கொள்ள வேண்டும், ஒரு வேலையும் செய்யக்கூடாது, படிக்க கட்டாயப்படுத்தக்கூடாது, எந்த ஒரு காரியமும் அவனை பாதிக்காதபடிக்கு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அவன் 10th வரை படித்து கொண்டிருந்தான். உண்மையாகவே அவன் பாஸ் ஆவான் என்று கூட நாங்கள் நினைக்கவில்லை. ஆனால் கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் நம்பி அந்த வார்த்தையின்படி காத்திருந்தோம். 10th கர்த்தர் நல்ல மார்க்கை கொடுத்து வெற்றி பெற கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, கடந்த 6 மாதங்களாக அந்த வலிப்பு வியாதி வராதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தார். ஆமே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எல்லா மகிமையும் கனமும் ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக. எல்லா சாட்சியும் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆனால் ஆஃபீஸில் சொல்கிற சாட்சிகள் எல்லாம் எங்களிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக நம்ம ஒரு வார்த்தை செபிக்க போகிறோம். ஜான் பிரின்சன் என்கிற ஒரு சகோதரர், 42 வயது, கேன்சர் ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் போல். அவங்க ரொம்ப பலவீனத்தோடு இருக்கிறாங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இறங்கி விடுதலை கொடுக்க செபிக்கலாம்.
ஜோஷுவா என்கிற ஒரு சகோதரன் கை கால்கள் விளங்காத நிலையில் ரொம்ப பலவீனமான நிலையில் இருக்கிறதாய் செபிக்க கேட்டிருக்கிறாங்க. கர்த்தர் நல்ல விடுதலை கொடுக்க நம்ம செபிப்போம். மற்றும் நான் பெயர்கள் நிறைய பெயர் இருக்கு, இன்னைக்கு நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு நாம் சேர்ந்து இவர்களுக்காக செபிக்கலாம். சத்யா என்கிற 39 வயது, யூட்ரஸ் கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ்னு ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. ஜெனி 32 வயது, பிரஸ்ட் கேன்சரில் பாதிக்கப்பட்டு ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. 44 வயது பிரதாப், 2 கிட்னியுமே ஃபங்க்ஷன் ஆகலை, ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. லேப்ரின் ஜான் +2 படிக்கிற பிள்ளை, இப்பொழுது ஃபிட்ஸ் மாதிரி வந்து மயக்கம் போட்டு விழுறா. ஆனால் செக்கப் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் நார்மல் இருக்குது. கர்த்தர் இறங்கி அந்த பிள்ளைக்கு நல்ல விடுதலை கொடுக்கணும். இந்த பலவீனம் பிள்ளை மேற்கொள்ளக்கூடாது. கர்த்தர் விடுதலை கொடுக்க செபிக்கலாம். ஜெனிதா 12 வருஷமா இடுப்பு தண்டு வலி காரணமாக கால் விளங்காத நிலையில் நடக்க முடியாமல் இருக்கிறார்கள். கர்த்தர் இறங்கி ஒரு அற்புதம் செய்ய செபிக்கலாம். பிரைஸ்லின் பெனிட்டா, ஏற்கனவே எங்கள் ஹார்ட் வால்வ் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. இப்போ அதில் இரத்த கசிவு இருக்கிறதுனால மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் விடுதலை கொடுக்க செபிப்போம். ராஜமணி 65 வயது, போன் கேன்சர் 4th ஸ்டேஜ், செபிக்க கேட்டிருக்கிறாங்க. ஹெலன் என்கிற ஒருத்தங்க கீழே விழுந்து இடுப்பு எலும்பு முறிந்து இருக்கிறது. கர்த்தர் நல்ல விடுதலை கொடுக்க செபிக்கலாம். ஜெகத் இம்மானுவேல், மூளை நரம்பில் கட்டி இருக்கிறதாய் சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் அதிசயம் செய்ய செபிப்போம். லில்லி என்கிற சகோதரி சிவியர் கோல்டுனால ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில் செபிக்க கேட்டிருக்கிறாங்க. கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்கும்படி செபிப்போம். பகவதி 64 வயது, மெடிக்கல் காலேஜில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப பலவீனமான நிலையில் செபிக்க கேட்டிருக்கிறார்கள். அதே போல் 32 வயது தினகர் புதிய வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு புதிய வைரஸ் சிம்டம் இருக்கிறது. இது என்னென்னா சரீரம் முழுவதுமே பலவீனப்படுத்தி படுக்கையில் இருக்கிறாங்க. ஒரு 11 மாத குழந்தை கூட உண்டு. கர்த்தர் ஒரு தீங்கு அணுகாதபடி காக்க செபிப்போம். 5 வயது பிள்ளை ஹெப்சிபா, வயிற்றில் கேன்சர், செபிக்க கேட்டிருக்கிறாங்க. உஷா ராணி என்கிற சகோதரி வயிற்றில் கட்டி இருக்கிறது, பயாப்சி கொடுத்துருக்கிறாங்க. அது கேன்சர் இல்லாமல் வரணும். கர்த்தர் விடுதலை கொடுக்க செபிப்போம். ரோஜினி என்கிற ஒரு பிள்ளை முடக்குவாதத்தினால பாதிக்கப்பட்டு இப்போ அதுக்கு மெடிசின் எடுத்து அதனால சைடு எஃபெக்ட் ஆகி ரொம்ப ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிறதாய் செபிக்க கேட்டிருக்கிறாங்க. சர்ஜனுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். ஆக்சிடெண்ட் ஆகி கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகிறது. இப்போ கண்ணு மட்டும் திறக்கிறான், வேற எந்த ஒரு அசைவும் இல்லை. அந்த குடும்பம் கண்ணீரில் இருக்கிறாங்க, செபிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலெல்லாம் எவ்வளோ ட்ரீட் பண்ணி பார்த்தாச்சு. கடந்த நாளில் வந்து சொன்னாங்க 30 லட்சத்துக்கும் அதிகமாக செலவு பண்ணி இருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கணும். 24 வயசு தான் ஆச்சு. கர்த்தர் இறங்கணும். பைக் ஆக்சிடெண்ட், அதே போல் வாகனத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணோம். பிள்ளைங்கள்லாம் போகிறத பார்த்தா உண்மையிலே ரொம்ப வேதனையாக இருக்கும். இதை வாலிபர்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா வாகனம் ஓட்டும்போது ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போங்க. ஸ்பீடெல்லாம் லிமிட்டாக போங்க. நீங்கள் சீக்கிரம் போய் எதுவும் யாருக்கும் ஆக போகிறது கிடையாது. இதை வந்து புரியணும். நம்ம ஊர்லலாம் இது ரொம்ப ஜாஸ்தி. இப்போ வர பைக்கும் அப்படி தான் இருக்குது. சில பைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுறவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தால் பின்னாடி இருக்கிறவங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருப்பாங்க. ஏன்னா பயமாக இருக்கும், கரண்ட் கம்பி எங்கேயாவது அடிக்குமா அப்படி இப்படி. அதுவும் இருக்கிறத பார்த்தா சர்ச்சில் ஒழுங்காக சேரில் இருக்க மாட்டாங்க. ஆனால் பைக்கில் பணிந்து குனிந்து என்ன கணக்கில் வண்டி இறக்குறாங்கன்னு. பிள்ளைங்களுக்கும் அப்படி தான் வண்டி வேணுமா? கர்த்தாவே, கர்த்தர் காக்கணும். ஆமே, ஜெபம் பண்ணணும். சர்ஜனுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவன் படுக்கையிலேருந்து எழும்பிட்டான பெரிய சாட்சி. ஆமே, அவன் எழும்பி சாட்சியாக நிற்கணும். லினி லாரன்ஸ் யூட்ரஸ் கட்டி ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. சாந்தி 31 வயது, முதுகு தண்டு பிரச்சனை, 1.5 வருஷமாக
படுக்கையில் இருக்கிறாங்க. இப்போ டாக்டர்ஸும் ஹோப்லெஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. கரோலின் மோனிகா ஃபிட்ஸ் வியாதி வந்திருக்கிறது. இப்போ கழுத்தில் ஹோல் போட்டு தான் ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. ஹிருதயா என்கிற ஒரு 6 வயது பிள்ளை ஹார்ட்டில் ஹோல் இருக்கிறதா செபிக்க கேட்டிருக்கிறாங்க. ஜோனா என்கிற 6 வயது குழந்தை ஹார்ட் ஆப்ரேஷன், அப்புறம் மோஷன் ஹோல் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஆனால் அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறமா யூரின் போயிட்டே இருக்கு. பிள்ளைக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க செபிக்கலாம். செலினா என்கிற 24 வயது பிள்ளை 2 கிட்னியும் செயலிழந்து காணப்படுகிறது. இப்பொழுது அந்த செலினாவுடைய அம்மா அவங்க ஒரு கிட்னியை அந்த பிள்ளை கொடுக்குறாங்க. ஆனாலும் கர்த்தர் சுகத்தை தருவார் என நம்பி காத்திருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு விடுதலை கொடுக்கணும், ஒரு அதிசயத்தை செய்யணும். நம்ம செபிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவி என்கிற சகோதரி வயிற்றில் சதை வளர்ந்துருக்கு, அதை பயாப்சி கொடுத்துருக்குறாங்க. ஜெயசிங் பிரெயினில் நீர் கட்டி இருக்கு, செபிக்க கேட்டிருக்கிறாங்க. ஷிபி தலையில் அடிபட்டு, ஆக்சிடெண்ட்டில் தலையில் அடிபட்டு இன்னைக்கு ஆப்ரேஷன் நடக்குது. கர்த்தர் விடுதலை கொடுப்பாராக. ஆமென். அநேக ஜெப குறிப்புகளை வாசித்தோம். நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணி இருப்பீங்க. இப்போ நம்ம சேர்ந்து கண்களை மூடி அப்படியே கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஐயா ஒரு வார்த்தை, ஐயா ஒரு வார்த்தை. தகப்பனே, பலவீனத்தோடு அநேகர் புது வியாதி, சின்ன பிள்ளைங்களுக்கு கேன்சர்லாம் கேட்கும் போதே எவ்வளோ வேதனைப்பா. ஏசப்பா இறங்குங்க, ஒவ்வொருவருக்கும் இறங்குங்க அப்பா. வியாதியை விலக்குகிறவரே, படுக்கையை மாற்றுகிறவரே, வேதனை நீங்கி சுகமா இருக்கும்படி செய்கிறவரே, ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்குவீராக, ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்குவீராக. ஒவ்வொருவருக்கும் அதிசயம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் விளங்கும்படி செய்யுங்கப்பா. உங்க நாம மகிமைக்காக, உங்க நாம மகிமைக்காக கர்த்தர் இறங்குவீராக, இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும். வார்த்தையை ஒவ்வொருவர் மேல வைத்து ஜெபிக்கிறோம். சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, செயல்படாத அவயவங்கள் செயல்படுவதாக அப்பா. கட்டிகள் மறைவதாக, அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். உடைய நாமத்துக்கு மகிமை வரப்படும், உடைய நாம மகிமைப்படுவதா. கர்த்தர் கிருபை செய்யும், கர்த்தரே கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் நம்பி உங்க கரத்தில் ஒப்படைக்கிறோம். கிருபையாய் காத்துக்கொள்ளும், தீங்கு துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். சங்கீதக்காரன் சொன்னானே, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று. அப்படி ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்துவீராக. நீர் இப்படி செய்ய போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ½ an hour தான் இருக்கிறது. இருந்தாலும் 2வது செய்தி இப்ப கேட்க போறோம். ஒரு செய்தி கேட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்ப நான் சொல்ல போகிற செய்தியை நல்ல கவனமா கேட்கணும்.
தாவீது தன்னுடைய நிலைமைய நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவார். அந்த வார்த்தையை தான் எடுத்து வாசிக்கலாம். 119வது சங்கீதம் அதனுடைய 83வது வசனம். புகையில் உள்ள துருத்தியை போலானேன். புகையில் உள்ள துருத்தியை போலானேன். புகையில் உள்ள துருத்தியை போலானே. இது புரியணும்னா, அதாவது அந்த யூதர்கள் மட்டும் இல்லை, இந்த ஒயின் திராட்சை ரசம் இருக்குல்ல, திராட்சை ரசத்தெல்லாம் எடுத்து ஒரு துருத்தியில் வைத்து விட்டு அதனுடைய வீரியத்தை கூட்ட, எந்த அளவுக்கு அது எஃபெக்ட் ஜாஸ்தி ஆகுதோ அந்த அளவுக்கு அதுக்கு விலை ஜாஸ்தி. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அந்த துருத்தியை இப்படி புகையில வைப்பாங்க, தீயில வைப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு அது புகைக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு உள்ள இருக்கிற ஒயின் அதனுடைய வீரியம் ரொம்ப ஜாஸ்தியாகும். அப்போ இங்க ஒரு சத்தியம் தேவன் வெளிப்படுத்துகிறார். என்னவென்றால், எல்லாருக்கும் இந்த நிலைமை கிடையாது. துருத்தி எல்லாம் புகைக்கப்படாது. ஆனா எந்த துருத்திக்குள்ள ஒரு விலையேறின ஒரு காரியம் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த துருத்தி தீயில வைக்கப்படும். புகையில் உள்ள ரொம்ப புகைக்கப்படுற பாத்திரங்களை பாருங்க. முந்தி அடுப்பு ஊதுறதுக்கு ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, ஃப்ளூட் மாதிரி ஒன்று. ஃப்ளூட் இல்லை, சிலர் ஊதுன சவுண்ட் வரும். அதெல்லாம் பாருங்க, அது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது. இந்த பூமியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை, ஆனா உள்ள மேட்டர் இருக்கு. நான் துன்பத்தின் நடுவில், ஏன் எங்க வீட்டில் 8 பேர்ல நான் மட்டும் நடக்கிறேன்? உள்ள மேட்டர் இருக்கு, உள்ள விசேஷமான ஒன்று இருக்கு. ஏன் மற்றவங்களுக்கு வராத ப்ராப்ளம், என் கூட உருவாக்கப்பட்ட எத்தனை துருத்திகள் இருக்கிறது, அதெல்லாம் பல பல பலன்னு இருக்கும்போது நான் புகை அடிச்சு கறி அடிச்சு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நான் கருப்பா இருக்கேன்னு பார்க்காதீங்க, அப்படி கறி பிடிச்சிருக்கு, புகை அடிச்சிருக்கு. ஹல்லேலூயா. சூரியவேல் அப்படிதானே சொன்னா, நான் வெயில் பட்டு நான் புகையில் உள்ள. சிலருக்கு இப்போதான் சிரிப்பே வருது, உங்களை சிரிக்க வைக்க தான் சொன்னேன். புகையில் உள்ள. ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் எப்படி? அதாவது நீங்க என்ன கண்டிஷன்ல இருக்கிறீங்களோ அதையும் ஆண்டவர்கிட்ட மட்டும் தான் சொல்லணும். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. எப்படி சொல்லியிருப்பார்ல, நான் புகையில் உள்ள துருத்தியை போலானேன். I am become like a wine skin in the smoke. அப்ப ஆண்டவர், நான் என் வெளிப்பாடுகளை குறித்து ஆண்டவர்கிட்ட, எனக்கு இப்படி கஷ்டம் இருக்குப்பா, இப்படி வேதனை இருக்குப்பா, இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா, இவ்வளவு நான் ஒடுக்கப்படுறேன், நான் ஏன் துக்கத்தோடு திரியணும்னு தாவீது ஒரு இடத்துல கேட்கிறேன். சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன், சங்கீதம் 43:2, சங்கீதம் 42:9, இந்த 2 வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா
தாவீது சொல்றாரு, சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு திரியணும்? ஏன் ஆண்டவர் என்ன தள்ளி விடுறீங்க? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு திரியணும்? ஆண்டவரே, சில நம்ம இப்படி நம்ம இது நமக்குள்ள எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் எப்படி? அவங்க ஏன் ஆண்டவரை என்ன ஒடுக்குறாங்க, என்ன கஷ்டப்படுத்துறாங்க, என்ன காயப்படுத்துறாங்க? நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமாப்பா? இந்த கரை பிடிச்சு அழுக்கு பிடிச்சு, ஏன்னா புகையில் உள்ள துருத்தியை போலான. அப்படி போகும்போது ஆண்டவர் எனக்கு உள்ள வைத்திருக்கிற அவருடைய அபிஷேகத்தையும் அவருடைய கிருபையையும் அவருடைய திட்டத்தையும் அவருடைய தரிசனத்தையும் அவர் மெதுவா சொல்லுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 3:13 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அவனுடைய வேலைப்பாடு, நான் வாசிக்கிறேன், டைம் போகிறதுனால. அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். Each man's work shall be made manifest. அடுத்த வார்த்தை, நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அடுத்த வார்த்தை, அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அப்ப என்ன கர்த்தர், நான் தான் துருத்தின்னு வைங்களேன், நீங்க தான் துருத்தி. உங்க வீட்டில் இருக்கிற 5 துருத்திகளை 5 பேர்ல நாளை விட்டுட்டு உங்களை தூக்கி வைக்கிறார். வைக்கோல அக்கினியில போட்டா என்ன ஆகும்? பொன்ன அக்கினியில போட்டா ஏன் அவங்கள அக்கினியில போடாம உங்களை அக்கினியில போட்டா? ஏன் போட்டார்? வைக்கோல போட்டா என்ன ஆகும்? பொன்ன போட்டா என்ன ஆகும்? அழகா சொல்றீங்க. என்ன பாயிண்ட்? நான் பாயிண்ட்டுக்காக யோசிச்சுட்டு இருந்தேன். வைக்கோல போட்டா என்ன ஆகும்? சாம்பல் ஆகும். பொன்ன போட்டா சுத்தமாக சுத்த பொன்னாக விளங்கும். அவங்கள தூக்கி போடாம ஏன் ஒன்ன தூக்கி போட்டா நாளானது தாவீதுடைய ஸ்டோரியை பார்த்தா தாவீதிட்ட கூப்பிட்டு கேட்கலாமா, தாவீதை எப்படி பிரச்சனை இல்லை? தாவீது சொல்லுவார், இங்க பாருப்பா, உங்க ஊர்ல மத்தளம் தெரியுமா? மத்தளம், ஆமா, மத்தளத்துக்கெல்லாம் 2 பக்கம் தான் அடி. எங்களுக்கு சுத்தி சுத்தி எங்க திரும்பினாலும் அடி, எங்க தட்டினாலும் சவுண்டு கேட்கும். இந்த மணி அடிச்சான் பாருன்னு ஒண்ணு, அந்த கல்ல ஒரு கல் எடுத்து தட்டினா டங்குன்னு சவுண்டு கேட்கும். எங்களை எங்க தட்டினாலும், இங்க தட்டினா கீபோர்டு சவுண்டு கேட்கும், இங்க தட்டினா கிட்டார் சவுண்டு கேட்கும், எங்க தட்டினாலும் அப்படி இருக்குப்பா. புகையில் உள்ள துருத்திய போலான. அப்போ தேவன் ஒருத்தனை அப்படி அக்கினிக்கு உட்படுத்துறாருன்னா அவனுக்கு வெளியல்ல, அவனுக்குள்ள ஏதோ ஒரு விசேஷமானதை வைத்திருக்கிறான். நாளானது அதை விளங்க பண்ணும். அதுவரைக்கும் புரியாது, அதுவரைக்கும் தெரியாது. அதான் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே. ஆமென், ஆமென். என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு விரும்புறவங்களாம் கை தூக்க, எல்லாரும் கை தூக்கம் வேண்டாம், எல்லாரும் கை. ஆமென். வாலிபர்களை கை தூக்குறாங்க. ஆமென். விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் கை தூக்குவோம்.
ஆனா ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க பிள்ளைய நீங்க எந்த அளவுக்கு டாப்ல யோசிச்சிருப்பீங்க? உங்க பிள்ளை எந்த அளவுக்கு டாப்ல யோசிச்சிருப்பீங்க? ஒரு மேக்சிமம் எதுவரை யோசிச்சிருப்பீங்க? பிறக்கும் போது ஒன்று யோசிச்சிருப்போம். நீங்க கொஞ்சம் நான் சொல்றதை நீங்க அக்செப்ட் பண்றீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா பிள்ளைங்க வளர வளர அந்த எக்ஸ்பெக்டேஷன் குறையுது இல்லை? ஆமாவா இல்லையா? 12th மார்க் வந்ததும் இன்னும் குறைஞ்சுதா? ஆமே. அதாவது நம்ம பிள்ளைய பார்க்கும் என் பிள்ளை அப்படி டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். பிள்ளை பிறக்கும் போது கலெக்டர் ஆகணும்னு விரும்புவோம். பிள்ளை 12th மார்க், கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு வேலை கிடைக்காதா? நம்மளுடைய விருப்பம்லாம் அப்படி மாறும். மாறுதா இல்லையா? எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? என் பிள்ளை வளர வளர என் திட்டத்தை மாற்றுவேன். ஆனா என் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், மாற்ற மாட்டார். அப்படி மாத்தி இருந்தா நான் ஊழியக்காரனா வந்திருக்க மாட்டேன். நீ வந்திருப்பியா? வாய்ப்பே இல்லை. இல்ல, திட்டத்தை மாத்தி இருந்தா மாய்க்கு இல்ல. நான் மாத்துவேன் என் பிள்ளைக்கு விருது திட்டம். என் ஆண்டவர் மாற்ற மாட்டார். ஓ ஜீசஸ்! அதனாலதான் என்ன பண்றாருன்னா, ஆமே, அதனாலதான் நம்ம சில நேரத்துல நல்லது பண்ணதுன்னு நினைச்சு கெட்டது பண்றோம். மோசேயின் தாய் பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது? அழுதுறக்கூடாது. ஆனா பெட்டியை திறந்ததும் பிள்ளை என்ன செய்யுது? அழுது. பிள்ளை அழுதுறக்கூடாதுன்னு மோசேயின் தாய் நினைக்கிறாங்க, பிள்ளை அழணும்னு கர்த்தர் நினைக்கிறார். ஆமென், ஆமென். அந்த பிரசன்ட் நம்ம செய்யறது நல்லது போல இருக்கும். கர்த்தர் அனுமதிக்கிறது பனிஷ் பண்றது போல இருக்கும். ஆனா ஃபியூச்சர் இருக்குல்ல, ரபாலா தடரா மகரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என் தேவன் எனக்காய் எந்தாகிலோ. வலது கையை உயர்த்தி சத்தமாய், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. ஆமென். கிரகிக்க முடியா. ரெண்டு கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார், இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே, the treasure என்ன? the knowledge of the glory of God, கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவு. அதுலதான் ஜீவன் இருக்கு, நித்திய ஜீவனே இருக்கு. அது எங்க இருக்கு? இப்போ இந்த மண்பாண்டத்துக்குள்ள இருக்கு. இனி அடுத்த வசனத்தை பாருங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கீழே தள்ளப்பட்டும். ஏன் ஏன் உள்ள என்ன இருக்கு? இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? புகையில் உள்ள. பவுல பார்க்க நல்லா இருக்காதுன்னு பவுலே சொல்லியிருக்கார். அவனுடைய எழுத்தெல்லாம் சூப்பர், ஆனா அவன் பேசுனா எப்பக்கம் நெருக்கப்பட்டும்
எப்பக்கம் we are pressed on every side. எல்லா பக்கம் எங்களை பிரஸ் பண்றாங்க. இந்த பிரஸ் ஜாஸ்தி ஆகும் போது பிரஷர் எப்பக்கம் நெருக்கப்படும். ஏன்? உள்ள மேட்டர் இருக்கு. இதுதாங்க ரேமா. இன்னைக்கு இந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, நாங்க ஒடுங்கி போக மாட்டோம். நாங்க மனம் முறியணுமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்றது நாம தான். வேற ஏதாவது முறியணுமா வேண்டாமாங்கிறது நம்ம கையில கிடையாது. தவறி விழுந்து முறியறதுக்கு வாய்ப்பு. ஆனா மனம் முறியணுமா? ஏன் என்ன பிரஸ் பண்றாங்க? ஏன் ஒதுக்குறாங்க? ஏன் தள்ளுறாங்க? உள்ள மேட்டர் இருக்கு. இது சாதாரணம் கிடையாது. இது அவரை அறிகிற அறிவு. இப்படி பிரஸ் பண்ண பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. இந்த வார்த்தையை தான் எல்லா இடங்களிலையும். அதன் அர்த்தம் என்ன? எங்களை நெருக்குனாங்கல்ல அந்த இடத்திலும், எங்களை கலங்க பண்ணினாங்கல்ல அந்த இடத்திலையும், எங்களை துன்பப்படுத்தினாங்கல்ல அந்த இடத்திலையும், எங்களை கீழே தள்ளினாங்கல்ல அந்த இடத்திலையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஹalleluya, ஹalleluya. ஆமென். நமக்கு தெரியல. சில நேரத்தில் நம்ம மேல இல்லாத தேவ திட்டம் நம்ம தலைமுறை மேல இருக்கும். தெரியாது. தமக்கை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். மிரியாம் பிள்ளைக்கு என்ன ஆகும்? ஒரு நாள் இந்த செய்தியில கூட நம்ம டீட்டெயிலா தியானித்தோம். ஒரு லெவல் வரைக்கும் தான் நம்ம கூட எல்லா உறவுகளுக்கும் இருக்க முடியும். அதுக்கப்புறம் தூரத்திலிருந்து பார்ப்பாங்க, அழுவாங்க, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவருடைய பிளான் தாயார் என்ன நினைச்சிருப்பாங்க? ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறது வரைக்கும் பிள்ளை அழாம இருந்தா, உங்களை நம்பி அனுப்பி விட்டா, அந்த பெட்டியை திறந்ததுமே பிள்ளை என்ன செய்யறான் தெரியுமா? ஓன்னு அழுதா. அப்படி மட்டும் அந்த பிள்ளை அழலைன்னா பார்வனுடைய குமாரத்தை இறங்கி இருக்க மாட்டா. ஹல்லேலூயா. என் பிள்ளை அழுதா, தேவ இரக்கம் கிடைக்கும்னா அழட்டும். அவன் பிரசன்ட் நமக்கு தெரியாது. ஆனா அதுலதான் ஃபியூச்சரே இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் முடிந்தது என்று சொல்லி ஒரு முடிவு எழுதும் தெரியுமா? உனக்குள்ள அவர் திட்டம் இருக்கணும். பிரசன்ட் நமக்கு புரியாது. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை 5 வருஷம் பின்னாடியே மட்டும் பார்க்க கூடாது, 5 வருஷம் முன்னாடி பார்க்க பழகும். ஒரு 5 வருஷம் கழிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். என் தகப்பனார் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம். ஒரு காரியத்தை குறித்து கொஞ்சம் ஏதோ அப்படி பேசிட்டு இருக்கும்போது, ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு இதெல்லாம் ஒரு வெறும் பேச்சா மாறிடும் அப்படின்னு. ஒரு 4 வருஷம், ஒரு 5 வருஷம் கழிச்சு இதெல்லாம் சும்மா சொல்லி விடுறது மாதிரி ஒரு மேட்டரா இருக்கும். இன்னைக்கு நீ எந்த விஷயத்த சொல்ல முடியாம சொல்லும் போதே அழுக வருதோ, ஒரு 4 இயர்ஸ், ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு இதெல்லாம். ஒரு சகோதரி கடந்த நாள் என்ன பார்க்க வந்துட்டு ஒரு மேட்டர் அப்படி ஃப்ரீயா பேசிட்டு இருந்தாங்க. நான் இருக்கும்போது எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என்னை கொல்ல வந்தாங்க. நான் அப்படி பார்த்துட்டே இருக்கேன். அப்புறம் அடிச்சாங்க, கத்தி கிடைக்கல. எங்க அம்மா எங்க அப்பாட்ட சொன்னாங்க, போய் அண்ணா அதை எடுத்துட்டு வாங்க, நான் பிடிச்சிக்கிறேன். இது எவ்வளவு பெரிய மேட்ரு. ஆனா அவங்க இது நடந்து கொஞ்சம் வருஷங்கள் ஆயிட்டு. ஆனா இப்போ அதை சொல்றாங்க. நம்புறீங்களா?
இன்னைக்கு நீங்க கடக்க முடியாத பல காரியங்களை நாளைக்கு சிம்பிளா சொல்ல போறீங்க. சொல்ல வைப்பாரா? சொல்ல வைப்பாரா? தாங்கிடும் பலன் தருவார். ஆமென். தாங்கிடும் உன்னை தப்பி செல்ல கலங்கிடவே வேண்டாம். கேட்கலாம், இதை நான் எப்படி நம்ப? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சொல்ல முடியாம தவித்தழுத காரியம் இன்னைக்கு சிம்பிளா சொல்றீங்களா? சொல்றீங்களா? சொல்ல வைப்பா. அதனால ஆண்டவர்கிட்ட 2 கிருபை எப்பவுமே கேட்கணும். ஆண்டவரே கொஞ்சம் தாங்க, கிருபை தாங்க, தாங்க கிருபை தாங்க, அப்படி கேளுங்க. ஆமே. தாங்க கிருபை தாங்க. ஆமே. புரிஞ்சா நான் சொன்னது? ஆமே. அப்போ ஃப்ரெண்ட்ல ஒரு தாங்க, அப்புறம் ஒரு தாங்க, இடையில கிருபை. ஆமே. தாங்கிறது கிருபை தாங்க. அப்ப தாண்டறதுக்கு வேண்டாம், அது டைம் வரும்போது தாண்ட வைப்பார். ஆனா அதுவரை இருக்கணுமே. ஹல்லேலூயா. அது வரைக்கும் தாங்கணுமே. ஆமென். பவுலுக்குள்ளே ஒரு பொக்கிஷம் இருந்தது. யோசேப்பின் வாழ்க்கையும் புகையில் உள்ள துருத்தி போல் இருந்தது. ஏன்னா அவனுக்குள்ள கர்த்தர் ஒரு தரிசனத்தை வச்சிருந்தார். மற்ற சகோதரர்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலே ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல பையனா யாரு தெரியுமா? யோசேப். அதனாலேயே அவனை ஒதுக்கப்பட்டான். அப்பா கிட்ட எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லிட்டே இருப்பான், எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பான். அவன் மேல அவர் ஒரு தரிசனம் வச்சு அவன் வீட்டுல இருந்து எப்படி போனான் தெரியுமா? அப்பா கொடுத்த பல்லவரன் அங்கேயே போட்டுட்டு, அப்பா பை பா அப்படி பேக்கெல்லாம் தூக்கிட்டு அவ்வளவு சந்தோஷமா போனான். ஆனா அவனை பத்தின செய்தி வரும்போது அப்பா இருந்து, அதாவது அழுதுட்டே இருந்தானா யாக்கோபு. அழுதான் இல்ல, அழுது கொண்டே இருந்தான். அப்படிதான் இருக்கு. ஏன் ஆண்டவர் இதை அலோவ் பண்றாரு? பிரசன்ட் புரியாது, ஆனா ஃபியூச்சர். என்ன ஃபியூச்சர்? யாக்கோபு வந்து யோசேப்பை பார்த்து சொல்றான், நான் உன்னை பார்ப்பேன்னு நினைக்கல, ஆனா உன் பிள்ளைய என்ன பார்க்க வச்சுட்டா. பிரசன்ட் நமக்கு தெரியாது, புரியாது. எனக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. என்னை அவர் அழைக்கும் போது சும்மா அழைக்க மாட்டார். எனக்குள்ள 5 தராமல் இருக்கலாம், 2 தராமல் இருக்கலாம், 1வது வைத்திருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? மற்றவர்கள் இடத்தில் இல்லாத ஒரு விசேஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனாலதான் என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? புகையில் உள்ள துருத்தியை போல. வேல்யூ கூடணும்னா யோசேப்பே ஒன்னு தீல விட்டாதான் வேல்யூ கூடும். வீட்டில் இருக்கும்போது யோசேப்பு வெறும் சொப்பனம் பார்க்கிறவனாய் மட்டும் இருந்தான். வேல்யூ கூட்டுறதுக்கு இப்போ குகையில தூக்கி போடப்படுகிறான், குழியில, அப்புறம் சிறையில. வீரியம் கூடுது, உள்ள இருக்க ரசம் கூடுது. இப்போ சொப்பனம் பார்க்கிறவன் மட்டுமல்ல, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறான். இன்னும் விடல விடல. வீர் எப்ப வெளியே விடணுமோ அப்பதான் டோர் ஓபன் ஆகும். வெளியே என்ன விடும்போது நான் தலை குனிவது ஆண்டவருக்கு பிடிக்காது. அதனால என்ன உருவாக்கி தான் வெளியே விடுவார். பார்வோனுக்கு முன்னாடி நாளைக்கு போய் நிக்கணும். சொப்பனத்தையும் சொல்லியாச்சு, அர்த்தத்தையும் சொல்லியாச்சு. அடுத்து சொன்னாதான் யோசேப்பே உனக்கு சேரு. ஆமென். பிரசன்ட். இப்போ யோசி, இப்ப யோசி. யோசேப்பு 17 வயசு, 30 வயசு, 13 வருஷத்துக்கு முன்னாடி யோசி யோசேப்பே. இப்ப தெரியுதா? நீ அழும்போது நான் அமைதியா இருந்தேன், உங்க அப்பா அழும்போது அமைதியா இருந்தேன். ஏன்? இந்த நாளான அதை விளக்க பண்ணும்.
என்னை ஏன் ஆள வச்சாருன்னு நாளானது விளங்க பண்ணும். என்னை ஏன் இந்த பாதையில விட்டாருன்னு நாளானது விளங்க பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப வீரியம் கூடுது, இன்னும் கூடுது. அதாவது சொப்பனம் பார்த்தாச்சு, சொல்லிட்டான். நேரா போறான். பார்வோன் போர்த்திபார் வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டார். ஆண்டவர் பார்த்தார், இல்ல வீட்டுக்குள்ள போன வீரியத்தை திருப்பி உள்ள கொண்டு வா. திருப்பி கொண்டு கொஞ்சம் ஃபேவர் வந்துச்சு பாருங்க. சில நேரத்தில் கொஞ்சம் டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும்போது அந்த சைடு வந்தா இன்னொரு பெரிய டோர் வந்து டபாக். ஆண்டவர் என்ன ஆண்டவர் இது? திருப்பி வாரான். என்ன வச்சது அவர்ல. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது, வச்சது அவர்ல. என்னை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி பார்க்கிறதுக்கு என்னை என்ன வேணாலும் பண்ணுவார். அவன் என்னை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி பார்க்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவார். எனக்கு தெரியும் அந்த கையில தானே மண் இருக்கு, அது பாத்திரமாய் தான் வெளியே வருமே தவிர செல்லாததா வெளியே வராது. ஹல்லேலூயா, ஆமென். நேர யோசேப்பு இன்னும் கூடுது, வீரியம் கூடுது. அந்த புகை அடிக்க அடிக்க துருத்திக்குள்ள இருக்கிற ரசம் உள்ள இருக்கிறது. பார்வோன் முன்னாடி சரி இது என்ன பண்ணலாம் ஐடியா சொல்றேன். அந்த 7 வருட பஞ்ச செழிப்பின் காலத்துல நீங்க களஞ்சியத்துல எல்லாத்தையும் சேர்த்துட்டீங்கன்னா அப்புறம் பஞ்சகாலம் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் சொல்றான். இப்படி நீங்க ஒரு ஆளை நீங்க ஆலோசனைக்காரர் வச்சுட்டு நீங்க உன்னை விட யாருப்பா? அந்த கூட்டத்துல யோசேப்ப மாதிரி கஷ்டப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. சாட்சி எப்படி மாறிச்சு தெரியுமா? உன்னை விட இங்க கஷ்டப்பட்ட யாருமே இல்லப்பான்ல சாட்சி. உன்னை விட விசேஷித்தவன் சாட்சி. இந்த வீட்டில் நம்ம சாட்சியை மாத்திட்டு இருக்கிறோம். எங்க வீட்டில் என்ன மாதிரி கஷ்டப்பட்ட யாரும் கிடையாது. சாட்சி அதல்ல. இந்த வீட்டில் ஒன்னை விட விசேஷித்தவன். தாவீதின் வீட்டில் தாவீத மாதிரி ஒதுக்கப்பட்ட யாரும் கிடையாது. ஆனா சாட்சி என்ன தெரியுமா? இவனை தான் நான் தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. இதுதான் டெஸ்டிமனி. அது வெளியே வரது வரை இந்த டெஸ்டிமனி வராது. எப்போ அது வெளியே வந்ததோ, இவனை விட தேவர்களுடைய ஆவியை பெற்ற இவனை மாதிரி, இவனை விட பார்வோன் சொல்றான். பார்வோன் சொன்னா நோன்னு சொல்ல போர்த்திபாரின் மனைவி இப்ப வர முடியுமா? இங்க பாருங்க, அவன் அன்னைக்கு விட்டு போன வஸ்திரம் இருடி உனக்கு இருக்கு இரு. அன்னைக்கு ஒண்ணு இல்ல, எங்க இருந்து வேடும் இவனை மாதிரி, அவ்வளவுதான். அதன் அர்த்தம் என்ன? அவன் மேல இருந்து அதுவரை இருந்து அத்தனை பழி சொற்கள் க்ளோஸ், அத்தனை நிந்தை சொற்கள் க்ளோஸ், அத்தனை எல்லாமே முடிஞ்சது. இவன் பார்வோன் பக்கத்துல யோசேப்பு இருக்கும்போது அந்த போர்த்திபாரின் மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனா யோசேப்பு நன்மை உள்ளவன், அவளுக்கும் தானியம் கொடுக்கிறான். இதான் ஒரு தேவ பிள்ளையுடைய குவாலிட்டி. என்ன வந்ததும் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த கிழவியை கூட்டிட்டு வா. என்னபடி இருக்கணும்? நான் இருந்த ஜெயில போடு. சத்துருவை பழி வாங்க நமக்கு தேவன் தருகிற தருணம் என்ன தெரியுமா? சத்துரு பசியா இருப்பது. அப்ப போய் சாப்பாடு கொடுத்துடணும். அவ்வளவுதான். தீமை செய்தவர்களுக்கும் இதுதான் கிறிஸ்ட் காண்பித்த மாடல். ஆமென். ஒருத்தனுக்குள்ள பொக்கிஷத்தை வச்சுட்டு சுத்தி இருக்கிறவங்களை பிரஸ் பண்ண விடுறார். இன்னொருத்தனுக்குள்ள தரிசனத்தை வச்சுட்டு புகையில் உள்ள துருத்தி நாளானது அதை விளங்கப்படும். இன்னைக்கு உலகம் உங்களை பார்த்து வேல்யூ பண்றாங்க. ஒரு டைம் வரும், உங்களுக்குள் இருக்கிற அவருடைய கிருபையை
அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். கிருபை கேளுங்க. எலியா பாருங்க, எலியா கையில, எலியாவுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? ஆசீர்வாதத்தின் திறவுகோல் இருக்கு. அவரு சொன்னாதான் என்ன வரும்? மழை வரும். ஆனா அந்த வேல்யூவை ஆண்டவர் வெளியே கொண்டு வர்றதுக்கு எலியாவை போய் ஒளித்திருந்தார். எப்படி இருக்கும்? அதாவது மறைஞ்சிருக்கிறது வேற, ஒளித்திருக்கிறது வேற. அவங்க எங்க, எலியா எங்க? அவர் எங்கேயோ ஒளிச்சிட்டு இருக்கிறார், எங்கேயோ ஒளித்து இருக்கிறார். சரி, ஒரு மனிதன் மறைந்திருக்கும் காலம் இருக்கிறது அல்லவா? அந்த காலத்தில் அவனை குறித்து என்ன வேணாலும் பேசுவாங்க. கொஞ்ச நாளா உங்களை காணலேன்னு வைங்களேன், உங்களை பத்தி நிறைய கதைகள் வரும். ஆமே, அது போடுறதுக்குன்னு நிறைய யூடியூப்ல நிறைய பேர் இருக்காங்க. இவர் ஏன் வரவில்லை, இவர் ஏன் காணவில்லை? ஒரு புதிய ஸ்டோரி. 3 வருஷம் இப்போ ஒழிச்சுக்கோ. ஏன் இல்லையாவே ஒன்னு ஆகாபுக்கு பிடிக்காது, ஓகே. ஆனா அவனுக்கு வேண்டிய ஆசீர்வாதமும் உனக்குள்ள இருக்கிறத அவனுக்கு தெரியணும். புகையில் உள்ள துருத்தி போல நீங்க கவனிச்சீங்கன்னா, கேரி தாற்றண்டையில உட்கார்ந்து இருக்கிறார். காகம் வரும், அப்பமும் இறைச்சியும் சாப்பிடுவாரு. திடீர்னு ஒரு நாள் சொல்லுவாரு, நீ இங்கிருந்து சாரிபாத்துக்கு போ, அங்க நான் ஒரு விதவைக்கு உன்னை போஷிக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவார். ஆனா சாரிபாத்து சிச்சுவேஷனே வித்தியாசம். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். எலியா போய் 1 ராஜாக்கள் 17 10, 11, 12 வசனங்கள்ல அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, அவள் அவனை பார்த்ததும், பாஸ்டர் வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் என்கிட்ட சொன்னார். அப்படித்தானே சொல்லி இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்பினார்? உன்னை போஷிக்கும்படிக்கு, உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் அப்படிங்கிறார். இப்ப நம்மளை நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, நம்மளை பார்த்ததும் அவங்க நம்மளை ரிசீவ் பண்ணி நம்மளை உட்கார வச்சு பராமரிக்கிறவங்க அப்படிதானே செய்வாங்க. இப்ப எலியாவின் நிலைமையை பாருங்க. அங்கே போய் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வான்னு சொல்லும் போது, கொண்டு வர அவள் போகிற போது கொஞ்சம் அப்படியே அப்பத்தையும் கொண்டு வந்துட்டேனா. அப்ப அவ சொல்றா, இங்க பாருங்க, கொஞ்சமாவதான் இருக்கு, அது அல்லாமல் என்னிடத்தில் ஒரு ஆடையும் இல்லை, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை நான் எனக்கும் அவனுக்கும் எங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு. எப்படி இருக்குங்க ஒரு வீட்டுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு போய் நிற்கும் போது, அந்த வீட்டில் நான் உன்னை பராமரிக்கும்படிக்கு. இப்படி சொல்லாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை. அந்த காகத்தையாவது, இப்ப காக்காவும் போச்சு, பொரோட்டாவும் போச்சு, எல்லாம் போச்சு, உன்னை பராமரிக்கும்படி. ஆனா இப்ப எந்த நிலைமையில எலியா நிக்கிறார் தெரியுமா? கேட்டு வாங்குற நிலையில நிக்கிறார். புகையில் உள்ள இது ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு. அப்பதான் ஆண்டவர் எலியாவே, இப்ப தெரியுதா, நான் காகத்தை வச்சு தந்தேன்ல, நீ கேட்டியா காகத்திட்ட? காகம் அது எனக்கு தான், அந்த அப்பம் கொடு. இல்லை, கேட்காம தந்தேன். ஆனால் ஒரு மனுஷனை வச்சு தரும்போது மனுஷன்கிட்ட கேட்குற ஒரு நிலைமை ஒரு பத்தியா. இதுதான் உலகம். ஆமாம், இந்த மனுஷன்ட்ட, இந்த மனுஷனை சார்ந்திருக்கிற நிலைமை வந்துட்டுனாலே கேட்டு வாங்குற நிலை தான். ஆனா கர்த்தரை சார்ந்திருந்த அந்த கேரி தாற்றண்டையில எலியா கேட்கவே இல்லை. அப்போ ஏன் ஆண்டவரை இப்படி அலோவ் பண்ணீங்க? 3 வார்த்தை. 1, கர்த்தரால் மட்டுமே உன் தேவை அறிந்து சரியானதை சரியான நேரத்தில் தர முடியும். 2, மனரம்யம் அவசியம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கெல்லாம் அப்படி கேட்டெல்லாம் அப்படி இல்லை,
சில நேரத்தில் எப்படியும் தேவன் நடத்துவார். அது ஒரு பெரிய தீர்க்கது. ஆகாபுக்கு முன்னாடி நெஞ்சு நிமிர்ந்து நிற்கிறவன் இந்த விதவைட்ட போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா, அப்படியே அந்த தோசை எடுத்துட்டு வந்துட்டுதான். அவ வேற திரும்பி பாரு, மொத்தம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவுதான் இருக்கு, அதுவும் நாங்க சாப்பிட்டு சாக போறோம். உடனே எலியா பார்த்து சொல்றான், பாரு நீ உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனால் அந்த முதல் ஏன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப பெஸ்டா இருக்கும் போல, அந்த முதலில் அதில் எனக்கு ஒரு சின்னதா இந்த கல் தோசை சின்னதா பண்ணி எனக்கு கொண்டு வந்துட்டு பின்பு உன் பிளான் படி ஒரு சின்னதா பண்ணு. எலியா நினைச்சிருப்பாச்சா இந்த காகத்து, இதுக்கு காகமே பரவாயில்ல. சிலர் அதுதான் கல்யாணம் பண்ணாம நாய் வளர்ப்பாங்க. இந்த யூரோப்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சுவிட்சர்லாந்து போறேன், ஏர்போர்ட்டுக்கு வெளியே எல்லாம் ஒவ்வொன்றா பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போதான் பாஸ்டர் அங்குள்ள பாஸ்டர் சொல்றாங்க, பாஸ்டர் இமிகிரேஷன்லேயே கேட்பாங்க சில டைம், ஒய்ஃபா டாகா அப்படிம்பாங்க. ஏன்னா வந்து சிலர் கல்யாணம் பண்ணாம நாயை வந்து வளர்க்குறாங்களாம். அதுக்கு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, அதுக்குன்னு கார்டு கொடுத்துருக்குறாங்க, சிப்பு கொடுத்துருக்குறாங்க. அவங்க மனசுல என்ன அப்படின்னா, இதுக்கு எலியா நினைச்சிருப்பார், இதுக்கு அந்த காகமே. நான் அங்க இப்படி கேட்கவும் இல்லை, அதுல முதல் அடைய கேட்கவும் இல்லை, அது மொத்தமா போட்டுட்டு. சில நேரத்தில் தேவன் நம்மை தாழ்வின் பாதையில நடத்தும் போது, ஆனா ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க, ஒரு வீட்டில் போய் எலியா இப்படி நீட்ட வச்சுட்டாருன்னா அடுத்த அந்த வீட்டுக்கு மொத்த ஆசீர்வாதம் எலியா கையில தான் இருக்கு. எலியா கையில தான் இருக்கு. ஒரு இடத்துல போய் உங்களை இப்படி நிக்க வச்சிட்டாருன்னா அந்த வீடு அடுத்து உங்களால ஆசீர்வதிக்கப்பட போகுது. அப்போ தேவன் அனுமதித்த தாழ்வின் பாதைக்காக ஹalleluya. நீங்க போக மாட்டீங்க, இன்னைக்கு டைம் ஆயிட்டு. நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபம் பண்றேன். ஆமென், ஹalleluya. இந்த எலியா 3 வருஷம் உட்கார வச்சுட்டார். உண்மையில் அங்கேயும் இங்கும் அலைந்தது ஆகாரத்துக்காக தான் அலைய விட்டார். அது அலைச்சல் அல்ல, அது தேவனுடைய ட்ரைனிங். ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா ஆசீர்வாதத்தின் திறவுகோல் இருக்கிறது. ஆமென். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இன்னைக்கு உங்க சிச்சுவேஷனால சிலரை சார்ந்து இருக்கிற நிலைமை வரும்போது அந்த பிரசண்ட பார்க்காதீங்க. நாளைக்கு உங்களால அவங்க ஆசீர்வதிக்கப்பட போகிறத பார்க்க ஆரம்பிச்சிருங்க. உனக்குள்ள மேட்டர் இருக்கு, உனக்குள்ள விசேஷித்த. ஆமே, இப்போ நான் இருப்பது புகையில் உள்ள துரத்திய போல. நாளானது ஒரு நாள் இது புகையிலிருந்து எடுக்கப்படும். அப்பொழுது இதற்குள்ள இருக்கிற ரசம் எடுக்கப்படும். அதுக்கு வேல்யூ, அதுக்கு மதிப்பு இருக்கு தெரியுமா? சான்ஸே கிடையாது. அந்த டைம் வந்து பார்ப்பாங்க. பார்க்கும்போது எது ரொம்ப புகைப்பட்டிருக்கு அந்த துருத்திக்கு தான் எல்லா பார்வையும் போகும். Day will come. ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணலாம். சங்கீதம் 68:13 வாசியுங்கள். சங்கீதம் 68:13. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும். அதன் அர்த்தம் என்ன? இப்போ நீ இருக்கிறது அல்ல, நாளைக்கு இருக்க போகிறது. இப்போ உனக்கு நடப்பது அல்ல, நாளைக்கு நடக்க போகிறது. இது ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம். அடுப்பின் அடியில் கிடந்தவர், அடுப்பு கடியில் அடுப்புல இருக்கிற பாத்திரம் ஆகட்டும், சட்டி ஆகட்டும், அத பாருங்க. அடுத்து வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகு, புறாச்சிறகே அழகு. அதுலயும் வெள்ளி பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகள்.
அப்படியே அடுப்பை பார்த்து இதை சொல்ல முடியுமா? சில நேரத்தில் வார்த்தை வரும்போது என்ன பார்த்தா சொல்றீங்க, அப்படிதான் இந்த அடுப்பை பார்த்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. இதுதான் வார்த்தை. அப்போ இன்னைக்கு நான் இருக்கிறதை வைத்தால் இதை நம்புறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனா இது சொன்னது கர்த்தரானபடியினால் இன்னைக்கு நான் இருக்கிறபடி அல்ல, நாளைக்கு இருக்க போறது. இன்னைக்கு என் நிலைமை இப்படி இருக்கு, உண்மைதான். நாளைக்கு இப்படி இருக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நாளிலே யோசேப்பு மனாசே பிறந்த போது சொன்னார், ஆமென், என் வருத்தம் யாவையும் மறக்கும்படி செய்தார் என்று. அந்த நாள் வரும், நாளானது விளங்க பண்ணும் என் வருத்தம் யாவையும். அப்ப நம்ம இப்ப செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஒப்பு கொடுக்கிறேன். அந்த கரம் இந்த துருத்தியில நிரப்பிட்டாரு, புகையில வைக்கிறாருனாலே புரிஞ்சுக்கோங்க, உள்ள மேட்ர வச்சிட்டார். அப்ப தீ அடிக்கும் போது எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். கண்களை மூடி எழுமி நிற்கணும், எழுமி நிற்கலாம், உட்காரலாம். கூயவனே கூயவனே கூயவ என் இயேசுவே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே. கூயவனே கூயவனே என் இயேசுவே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை. ஆமென். மண்ணான வழியிலே கிடந்த உம் கரத்தால் பல முறை கெட்டு போன பின்பு என்னை உதராமல் வைத்தவர். வழியிலே கிடந்த உம் கரத்தால் எடுத்தவரே, பல முறை என்னை உதராமல் வைத்தவரே. எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவி. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தால் இன்னைக்கு இருப்பதல்ல சகோதரி, நாளைக்கு இருக்க போறது. குயவனே குயவனே கைகளை உயர்த்தி, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை. மண்ணான உம் கரத்தால் மீதிடப்பட்ட உம் மகத்தான புடமிடப்பட்ட புகையில் உள்ள துருத்தி போலானே, உம் பெரிதான மிதியிடப்பட்ட. சகோதரா, நாளானது விளங்க பண்ணும். சகோதரி, நாளானது விளங்க பண்ணும். இந்த
இந்த அக்கினி பரிசோதனை உன்னை அழிப்பதற்கானதல்ல. உனக்குள் இருப்பவர் யார் என்பதை உலகம் அறிவதற்கானது. ஆமென். எனக்கு உந்தன் கரத்தில் என்னை நீ உருவாக்கு. எனக்கு ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எலியா இப்படி கை நீட்டும் போது நினைச்சிருப்பான், ஆண்டவரே என்ன அந்த கேரி தாற்றண்டையிலிருந்து இங்க கொண்டு வந்தது என்ன, என்னை இப்படி நிக்க வைக்கவா கொண்டு வந்திருப்பீங்க. எலியாவே இல்ல, உன்னை இப்படி நிக்க வைக்கல. ஒரு நிமிடம் என்னை பாருங்க, ஒரு நிமிடம் என்னை பாருங்க. உங்களை இப்படி நிக்க வைக்கல, இப்படி நிக்க வைக்கிறா. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு இருக்கிறது அடிப்பின் அடியில் இருக்கிற நிலைமையா இருக்கலாம். நாளைக்கு வெள்ளியால் அரங்கடிக்கப்பட்ட புறா சிறகுகள் போல. யாக்கோபு எகிப்துக்கு போனது எதுக்கு தெரியுமா? பஞ்ச காலத்துக்கு தப்ப. யாக்கோபு நினைச்சிருப்பான், அப்பா என்னையும் போக வச்சிட்டீங்களேப்பா. ஆனா அங்க போய் ரோல் மாறுது. பார்வோன் வந்து யாக்கோபுக்கு முன்னாடி முழங்கால் போடுறான். இப்பதான் யாக்கோபு கை நீட்டுறான். யாக்கோபு நினைச்சான், நான் வரும்போது நினைச்சேன் என்னை இப்படி நீட்டதான் கொண்டு வந்தார்கள். ஆனா இப்பதான் தெரியுது, சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆண்டவர் அனுமதிக்கிற பிரசன்ட்ல நமக்கு புரியாது, தெரியாது சகோதரா. ஆமென். யாக்கோபு குமாரர்களை அனுப்பும் போது யாக்கோபின் வீட்டில் என்ன நிலைமை தெரியுமா? தானியம் எல்லாமே தீர்ந்து போச்சு. யாக்கோபு என்ன சொல்லுவா தெரியுமா? நாம் சாகாமல் இருக்க எகிப்துக்கு போங்க, இங்க இருந்தா செத்துருவோம், போங்க. அங்க போனது தானியம் வாங்க. சாக்கு எடுத்துட்டு போறான், தானியம் வாங்க. ஆனா அங்க வேற. உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி வர பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் நான் உன்னை போஷிப்பேன். இன்னைக்கு யாருக்கு முன்னாடியாவது இப்படி நிக்க வைக்கிறாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு ரோல் மாறுது. நீங்க அவங்கள பிளஸ் பண்ண போறீங்க. நாளானது அதை விளங்கப்படும். ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, எனக்கு நம்பிக்கை எனக்கு இந்த கோலை எடுத்துட்டு போங்க, வீட்டில் வைங்க. அவர் வருவார், நிறைவேற்றி தருவார். நல்ல கையை தட்டி ஆமென். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் உங்க சமூகத்தில் கொண்டு உடைய பிரசனத்திலே கழிகூற வைத்த உடைய அன்புக்காக, இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். புகையில் உள்ள துருத்தி போலாமே எங்களுக்குள்ளே நீர் வைத்திருக்கிற பொக்கிஷத்துக்காக ஸ்தோத்திரம், அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம், வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், தரிசனத்துக்காக ஸ்தோத்திரம். நாளானது விளங்கப்படும். இன்னைக்கு நீங்க நடத்துறதெல்லாம் அவைகள் வெளிப்படுவதற்கே என்று இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் நன்றி. ஒவ்வொருவருடைய சூழ்நிலை அறிவீர், வேதனை அறிவீர். இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து நீரூற்றாக்கி கொள்ள வைக்க போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்து, கண்மணி போல காத்துக்கொள்ளும். இன்று எந்தெந்த பாரத்தோடு உங்க சமூகத்தில் வந்து
விண்ணப்பங்களை கண்ணீராய் வைத்தார்களோ, நம்பி வார்த்தையை பிடித்துக் கொண்டு அறிக்கையிட்டார்களோ, அதன் பலனை கிருபையாய் காணப்பண்ணி களிகூற பண்ணும். ஆன்லைன் மூலமாய் அநேகர் இணைந்திருக்கிறார்கள். எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. கிருபை உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். சமாதானத்தோடு அனுப்பும் சாட்சியாய் கொண்டு வார். எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless.